கோடி கோடியா சம்பாதிச்சாலும் கையில காசு தங்கலையா? தீராத பண கஷ்டம் உங்களை வாட்டுதா? மகா சிவராத்திரி அன்னைக்கு வர அந்த 1 மணி நேரத்துல நீங்க ஏத்துற ஒரு சின்ன விளக்கு உங்க தலையெழுத்தையே மாத்த போகுது. அதுதான் லிங்கோத்பவ காலம். அந்த ரகசியம் என்ன? வாங்க பார்க்கலாம். லிங்கோத்பவம்னா என்ன? மகா சிவராத்திரி அன்னைக்கு நள்ளிரவு 11:30 முதல் 12:30 மணி வரை இருக்கிற நேரம்தான் லிங்கோத்பவ காலம். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவுல ஈசன் ஒரு மாபெரும் ஒளிப்பிழம்பா அவதரிச்ச நேரம் இது. அதாவது இருளை நீக்கி ஒளியை கொண்டு வந்த நேரம். இந்த நேரத்துல தான் உலகத்துல இருக்கிற எல்லா சிவலிங்கங்கள்லயும் ஈசனோட முழு ஆற்றலும் இறங்கும்னு சொல்லப்படுது. விளக்கேற்றுவதன் பலன். விளக்கு அப்படின்றது மகாலட்சுமியோட அம்சம். அந்த நள்ளிரவு நேரத்துல ஈசனுக்கு நெய்விளக்கு ஏத்தி வழிபடும் போது அங்க சிவனும் சக்தியும் ஒன்னா இணையிறாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா ஜாதகத்துல இருக்கிற வறுமை நிலையை நீக்கி குபேர யோகத்தை தரக்கூடிய சக்தி இந்த நள்ளிரவு வழிபாட்டுக்கு உண்டு. குறிப்பா நெய் தீபம் ஏத்தி சிவபுராணம் வாசிச்சா உங்க வீட்ல இருக்கிற தரித்திரம் ஓடி போகும். என்ன செய்ய வேண்டும்? சிவராத்திரி அன்னராத்திரி அன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு உங்க வீட்லயோ அல்லது கோவில்லையோ 5 அல்லது 9 நெய் தீபங்களை ஏத்துங்க. அப்படி ஏத்தும்போது ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க கடன் தொல்லை தீரணுமோ அல்லது தொழில் முன்னேற்றம் அடையணுமோ அதை ஈசன் கிட்ட ரகசியமா வேண்டுங்க. பலன் நிச்சயம். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு 1 மணி நேரம் தூக்கத்தை தியாகம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை முழுக்க வெளிச்சம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நள்ளிரவு பூஜையில நீங்க கலந்துக்க போறீங்களா? கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயன்னு டைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். இது போன்ற ஆன்மீக ஜோதிட ரகசியங்கள் தொடர்ந்து பெற நம்ம வே2 ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.